தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பிரைஸ் காட். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராய் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை கண்டது. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர், எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி நீர் தாவீது ராஜா சொல்றாங்களே ஏசப்பா. என் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துகிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், கண்மணியை போல எங்களை காத்தருளுகிற கர்த்தர், அதிசயமான கிருபையை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் கர்த்தரை நோக்கி அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். மனாசே மிகவும் நெருக்கப்படுகையிலே கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு மீண்டும் திரும்பி வரும்படி கர்த்தர் கிருபை செஞ்சீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்னென்ன நெருக்கமான சூழ்நிலைகளை வந்திருக்கிறார்களோ, நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஒரு விசையாய் எங்கள் அக்கிரமங்களை தயவாய் மன்னித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. என் தேகமெல்லாம் பலவீனம் தானே, என் தேகமெல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. ஒரு குலைந்த பாத்திரம் நானே, மதிலிடிந்த பட்டணம் நானே. ஒரு குலைந்த பாத்திரம் நானே, மதிலிடிந்த பட்டணம் நானே. என் இதயம் முழுதும் பல
தானே, என் இதயம் முழுதும் பல காயம் தானே, ஆற்றி தேற்றி நீரே ஒரு மாற்றி நீரே, ஆற்றி தேற்றி நீரே ஒரு மாற்றி நீரே, வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே, என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளுடைய வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடம் முழுவதும் நின்று கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த இடம் முழுவதிலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் மேல, அடியாள் மேல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தரின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலே போடப்படுவதாக, எல்லா நெருக்கங்களும் மாறுவதாக, ஒரு விசாலம் உண்டாவதாக. வழி இல்லாத இடத்திலே என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொன்னவர். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைய சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருப்பதாக. என்னை கண்டடைகிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உம்முடைய பிள்ளைகள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்களாக. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர், என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னவர். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய கர்த்தர், இயற்கையின் மேல் அதிகாரத்தை உடையவர், சத்துருவின் மேல் அதிகாரத்தை உடையவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடைய கர்த்தர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. புது எண்ணெயினால் அடியால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய தலையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் நன்றி. எங்கள் ஆத்துமாவை வெறுமையாக விடாதீயும் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராக என்று தேவனுடைய ஊழியக்காரியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 118:5. ஆமென். ஒருவேளை நீங்கள் நெருக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இந்த மாதிரியான வேத வசனங்களை கொடுத்தார். தாவீது ராஜா சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்னைக்கும் உன் வாழ்க்கை நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவாளா, என்னை தேடுவாளா. ஆசா பாருங்க, சூப்பர் கிங், அவ்வளவு கர்த்தரை பிரியப்படுத்தின ராஜா தன் தாயார் விக்கிரக தோப்பை உண்டு பண்ணின பொழுது அவனை ராஜாத்தியாய் இராதபடிக்கு தள்ளிவிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாயா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு அருவருப்பு இருக்கிறாங்களா, துரத்தி விட்டான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ராஜா கடைசியில மரண காலத்துல கால்களை வியாதி கண்ட பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை, பரிகாரிகளையே தேடினான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ டாக்டர்கிட்ட போற தப்புன்னு அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லல. ஆனா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டு பரிகாரிகள் மேல் நம்பிக்கையை வைப்பது தவறு என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நெருக்கத்திலிருந்து
நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயா இந்த காலை வேளையிலே? சங்கீதக்காரன் என்ன நெருக்கம் என்று சொல்கிறான்? சங்கீதம் 18:5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான, அவன் பாரு சொல்றான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. என்னென்னலாம் சுற்றி கொண்டது? மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாதாளத்தில் இந்த பாதாளமே இவன் கூட போராடுது. அவ்வளவு பெரிய நெருக்கம், சத்துருக்களினால் போராட்டம், பயங்கர போராட்டம். வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் தான் தாவீது ராஜாவுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிற அழகான வார்த்தை, எனக்கு உண்டான நெருக்கத்திலே. மாசிங்க சிஸ்டர். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அழகான வார்த்தை. நீங்க கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. 17வது வசனம். 17 என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும், என்னை பகைக்கிறவர்கள் என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துரு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அடுத்த வசனம் 18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தாசனை விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். காரணம் என்ன? என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும் பொழுது, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, கர்த்தரை எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்தில் கொண்டு வந்து சத்துருக்களின் கரத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பேன், உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நான். பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு. எரேமியாவே, அதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அவருடைய வார்த்தைகளுக்கு பயப்படாதே. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ முள்ளுகளுக்குள்ளே நீ வாசம் பண்ணினாலும் நீ பயப்படாத. அவர்கள் கலக வீட்டார், வணங்க கருத்துள்ள ஜனம். நான் சொல்றதை நீ சொல்லிரு. கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி பேர் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? கலக வீட்டார். நம்ம எல்லாரும் கலகம் பண்றவங்களா தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமா வணங்க கருத்துள்ள ஜனம். ஆண்டோடைய பாட்டு ஓடும், ஆனா காதுல ஆண்டோடைய பாட்டு என்ன செய்யாது? மனுஷனுக்கு ஒலிக்காது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தானே, எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே ஆரோனுடைய தம்முடைய தாசர்களுடைய கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தி நீர் சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யட்சமா பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், ஃபயர். அப்படியே ஆண்டர் ஃபுல்லா அக்கினி ஸ்தம்பத்தினால பிரத்யட்சமா பாக்குறாங்க. இப்ப ஆண்டவர் மேகஸ்தம்பமா நம்ம கூட இருக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பமா என்னோடு உங்களோடு கூட இருக்கிறாரு. நம்ம ஆவியில உணர்றோம், நிச்சயமா இருக்கிறாங்க ஏசப்பா. ஆனா அவங்க கண்ணால பாக்குறாங்க. இவங்க படுத்திருந்தா ஃபயரா இருக்காரு ஆண்டவர், சுத்திலும் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, தெய்வத்தை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு உணர்வே இல்லை. ஆனா உத்தமமாய் பின்பற்றின என் தாசனாகிய யோசுவா, காலேப், நன்மை தீமை அறியாத பிள்ளைகள் தான் பிரவேசிப்பார்கள் சொல்லிட்டாங்க. எத்தனை ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிந்து மடிந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் உணராமல் இருக்கிறோம். அவர் அதிசயமாய் வழி நடத்துகிற கர்த்தர். அவர் நடத்தி வருகிற பாதைகள் நமக்கு இன்று நம்ம புரியாத புதிரா இருக்கலாம். சகலமும் அன்றியும் ரோமர் 8:28 என்ன கூறுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் சகலமும். தீமையாய் இருந்தாலும் சரி, குழியில என்னை தூக்கி போடுறாங்களா, அதுவும் தான். என்னை எகிப்து தேசத்துல விற்கிறாங்களா, அதுவும் தான். போத்திபார் வீட்டுல தவறான குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறோமா, அதுவும் தான். சகலமும் 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 எதற்காக நேராக? என் அழைப்பிற்கு நேராக. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன தப்பான பாதையில கர்த்தர் வழி நடத்துகிறார். நோ நோ நெவர்.
2 விஷனுக்கு நேரா தான். என்னை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாகவோ, ஒரு போதகராகவோ, ஒரு டீச்சராகவோ, ஒரு கலெக்டராகவோ என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த விஷனுக்கு நேராக தான் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி செல்கிறார். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை கொண்டு இளைஞனை நொறுக்குவேன், வாலிபனை நொறுக்குவேன், முதியோரை நொறுக்குவேன், கிழவனை நொறுக்குவேன். வரிசையான்று சொல்றார், உன்னை கொண்டு நான் பெரிய பெரிய காரியங்களை நான் செய்வேன். நான் எரேமியா சொன்னார், அன்றே நான் எம்மாத்திரம், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லாதே. நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம், நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அப்பதான் அவர் சொல்றார், நான் சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எரேமியா சொல்றாரு. ஏன்னா நான் சொல்ற வார்த்தை நான் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க ஆண்டவரே, என்ன பரியாசம் பண்றாங்க, நித்தமும் அது நிந்தையா இருக்கு, பரியாசமா இருக்கு, வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருந்தது, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அக்கினியா இருக்கு ஆண்டவரே. யோபு சொல்றார், வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கிறது, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆண்டோடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கிறோமா? தாவீது ராஜா சொல்றார், உம்முடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கேட்டருளுகிறார், உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மனக்லேசமானதினாலே கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் இப்போ நெருக்கமான சூழ்நிலையில நானோ எங்க அண்ணனோ எங்க தம்பியோ யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன நினைப்போம்? ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைப்போம்? யாராவது வந்து என்னை தேட்ட மாட்டாங்களா? ஆனா தாவீதுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா, அது ஒரு வகையான அனுபவம், ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னையே நான் கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற அனுபவம். ஹல்லேலூயா! கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், பலன் கொடுக்கிற அனுபவம் ஒன்று. இன்னொன்று, அவரே என் வாழ்க்கையின் பலன். என் பலனே, தாவீது ராஜா கூப்பிடுறார், என் பலனே. ஒரு பக்கம் நம்ம சொல்லுவோம், பலன் ஒன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஞானமே இல்லைங்கிற போது எனக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அவரே என் ஞானமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா! அவரே என்னுடைய நீதியாய் மாறுகிறார். நான் யாக்கோபு தான், ஆனா மூத்த சகோதரனாகிய ஏசாவின் சட்டையை போர்த்திருக்கிறது போல மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் என் மேலும் உங்கள் மேலும் போடப்பட்டிருக்கிறது. முது அடியால் மேல் முது போர்வையை விரியும், முது அடியால் மேல் முது போர்வையை விரியும். அதன் உட்புறத்திலே நேசம் என்னும் சமக்காலம் விரிக்கப்பட்டு இருந்தது. நேசர், ஆத்தும நேசருடைய சமக்காலம் என்னையும் உங்களை மூடி இருக்கிறது. இந்த தன்னுடைய மகனுடைய வஸ்திரத்தை பார்த்து பிதாவானவர் என்னுடைய வாசனையை மோந்து பார்க்கிறார். உள்ளுக்குள் இருக்கிற யாக்கோபை பார்த்தல்ல, யாக்கோபு எத்தன், நானும் நீங்களே எத்தன். அதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய பிள்ளையா அவர் பார்க்கிற கிறிஸ்துவின் சாயல் என் மேல வெளிப்படுது. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக தண்ணீர் முழுக்கினால் அவர் நம்மை ரட்சித்தார், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால் என்னையும் உங்களை ரட்சித்தார்.
இப்போ என்னை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ஏசப்பாவுடைய வஸ்திரம் என் மேலே போர்த்தப்பட்ட உடனே என்னுடைய மகன் வந்திருக்கிறான், என்னுடைய மூத்த மகன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவருடைய வஸ்திரம் என் மேல் போடப்பட்டிருக்கிறதுன்னு என் வஸ்திரங்களின் வாசனையை மோந்து எப்படி ஆசீர்வதித்தார் ஈசாக்கு? என் குமாரனுடைய வஸ்திரங்களின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்னங்க நெருக்கம்? தாவீதும் அவனோட 600 மனிதர்கள், அவனுடைய 2 மனைவிகள், அவனுடைய ஃபேமிலிஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுலுக்கு பயந்து காத்தின் ராஜாவாகிய ஆகீசின் இடத்துல போய் சரண்டர் ஆகுறாங்க. எல்லாரும் போய் அங்கே இருக்கும் பொழுது இவங்க அங்கே யுத்தம் நடக்குது, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் நடக்கும் பொழுது தாவீது குரூப்போட போறாரு. ஆனால் அவங்க விரட்டி விடுறாங்க. நீர் எங்களுக்கு வந்து சத்ருவா இருக்கிறதா பெலிஸ்தரின் பிரபுக்கள் விரட்டி எடுத்த பொழுது இங்க சிக்லாக் என்கிற இடத்தை காத்தின் ராஜா ஆகீஸ் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சிக்லாக் பட்டணத்தில் தாவீதோடைய குடும்பங்கள், அந்த 600 ஃபேமிலிஸ் தாவீதோட இருக்கிற எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டுட்டாங்க. ஒருத்தர் இல்லை, பட்டணம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறது. அப்போ எல்லாரும் கோவப்பட்டு இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் யாரு? தாவீது தான். கல்லறியணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கல்லை தூக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இந்த தற்செயலா பிரச்சனை நடந்திருக்கும், இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் சொல்லி எல்லாரும் கல்லறிகிற நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, ஆண்டவர் அறிவார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தால் சரி, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வா, கர்த்தரிடத்திலே நான் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த தண்டை அபியத்தார் இடத்துல கேட்கிறான். அகிமேலேக்கின் குமாரனாகிய ஆசாரியனாகிய அபியத்தார் இடத்திலே அவன் கொண்டு வருகிறான். கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த தண்டை பின்தொடர் மகனை தாசனே, நீ சகலத்தையும் என்ன செய்வாய்? அதை பின்தொடர்ந்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுவ. ஓகேனே. முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் போறாங்க. 600 மெம்பர்ஸோட போறான் தாவீது ராஜா. பேசோர் அப்படிங்கிற ஒரு 6 பக்கத்தில் வரும் பொழுது 200 பேர் விடாய்த்து போறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, கிராஸ் ஆகி போக முடியல. இப்போ 400 பேரோட இவன் கடந்து போறான். பெரிய வெற்றி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதில் வசனம் கூறுகிறது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, ஒன்று குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. நீங்க இழந்து போன எல்லாவற்றையும், சிறியதோ பெரியதோ, மனைவி பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார்? தாவீதுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல இந்த நாள்ல நீங்க என்ன சூழ்நிலை இழந்து போய் வந்திருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீ அதை பின்தொடர், நீ சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆனால் அந்த கொள்ளை அடிச்சதுல அந்த அப்போ திருப்பி இந்த 200 பேரும் எதிர்கொண்டு வராங்க. ஆனால் அந்த பேலியாளி மனுஷர்கள் 400 பேர் இருக்காங்களே, தாவீது கூட இருந்தவங்க தான், பிசாசின் மக்கள். அவங்க அந்த 200 பேருக்கு கொள்ளையெல்லாம் கொடுக்கக்கூடாது, மனைவி பிள்ளைங்களை வேணா கூட்டிட்டு போடணும். தாவீது ராஜா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. நல்ல காரியத்துக்கு நம்ம ஆலோசனைக்கு செவி கொடுக்கலாம். மற்றவர்கள் சொல்லி நம்ம கூட தான் இருப்பாங்க. கெட்ட ஆலோசனை சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஈக்குவலாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு அந்த 600 பேருக்கும் அவன் பகிர்ந்து கொடுத்தான். மூப்பர்கள் எல்லாருக்கும் அவன் சத்துருக்களின் கொள்ளையில் ஆசீர்வாதம் சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரு? நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வந்து இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப ரெக்கவர் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையோ என்ன பிரச்சனையோ வந்திருந்தாலும் சரி, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். வருஷ கடைசியில் வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இதே போலதான் இன்னொரு நெருக்கமான சூழ்நிலை. ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வீட்டிலே நெருக்கம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருக்கிறார். ஒரு ஹஸ்பண்ட் ஊழியக்காரனா, ஒய்ஃபும் ஊழியக்காரி தானே. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. தீர்க்கதரிசி இறந்து போகிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே போய் சொல்கிறார், ஆண்டவனே
என்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன். ஆனால் இப்பொழுது இறந்து விட்டாரு. அவன் கடன் வாங்கி இருக்கிறார். கடன் கொடுத்தவர்கள் என் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறாங்களே. இப்போ யாருமே இல்லைனா விதவையா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா? கணவர் இல்லைனாலே ஒரு வலதுகரம் முடிஞ்ச மாதிரி. இதுல 2 பிள்ளைகளையும் சிறைப்பிடிச்சிட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ உன்கிட்ட என்னமா இருக்கு? என்கிட்ட ஒரு கூட என்ன இருக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் கர்த்தர் நல்ல ஆலோசனை அந்த தாசன் மூலம் கொடுக்கிறார். நீ போ, நீ பிள்ளையோடு போய் உன் அறை வீட்டுக்குள்ள போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதையெல்லாம் நீ ஃபில் பண்ணு அப்படின்னு சொன்னபோது அதே மாதிரி தீர்க்கதரிசி சொன்னபடி செய்த பொழுது இன்னும் ஒரு பாத்திரம் இருக்கான்னு சொல்லப்படுது. இல்லை என்று சொல்லும் பொழுது எல்லாம் நின்று போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் எண்ணெயினால் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தீர்க்கதரிசியின் இடத்துல போய் சொன்ன பொழுது நீ இதெல்லாம் என்ன செய், கடனை என்ன செய், இதெல்லாம் விற்று என்ன செய், கடனை அட, 2வது மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கடன் பிரச்சனைலாம் நெருக்கத்தில் வந்திருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஒரு கூட என்னதான் இருந்துச்சு அதை வச்சு கர்த்தர் பிளஸ் பண்ணாரு. இந்த நாளில் உங்க குடும்பத்துல என்ன ஆண்டவருக்கு தெரியும். இதுதான் இருக்கு, ஒரு கூட என்னதான் இருக்கு, இல்ல பானையில கொஞ்சமா தான் இருக்கு. அவர்கிட்ட ஒரு கூட என்ன இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் என்னதான் இருக்கு ஆண்டவரே, கொஞ்சமாவதான் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், ஆனா ஓ பானையில செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. நீ என்ன கடன் பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு வாசிக்க சொல்லி கொடுத்தது அதுதான். உள்ளதை கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என்ன இருக்கோ கொஞ்சமாவும் கொஞ்சம் என்னன்னா அதை கொண்டு, ஒரு கூட என்னன்னா அதை கொண்டு, 5 அப்பம் 2 மீன்னா அதை கொண்டு, என்ன இருக்கோ என்கிட்ட ஒரு டேலண்ட் தான் இருக்கு பரவாயில்ல, அதை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவதற்கு எல் ஷடாய் என்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். பாப்பா இன்னொரு தடவை வாசி, அந்த வசனத்தை வாசி. எரேமியா 15. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உனக்காக உனக்காக. நீ தீங்கின் காலத்துல நான் வந்திருக்கிற ஆண்டவரே, நெருக்கமான சிச்சுவேஷன்ல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் உனக்காக, ஃபார் யூ. உனக்காக நான் என்ன செய்ய போறேன்? சத்துருவுக்கு நான் எதிர்படுறேன். நீ சத்துருவை ஃபேஸ் பண்ண முடியாம நீ வந்திருக்கிற. எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல, பலத்த சத்துருவா இருக்கான், கோலியாத் மாதிரி இருக்கான். அப்படிதானே அந்த ஜனங்கள் ராஜா எல்லாம் பின்வாங்கிட்டான். ஆனா ஒரே ஒரு ஆள் துணிச்சலோடு வந்தான், அவதான் குட்டி தாவீது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். அது அழகா சொல்லுவான் தாவீது ராஜா, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். உங்க மேல எழும்பி வராங்களா, உங்க கீழே என்ன செய்வார் ஆண்டவர்? மடங்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். சத்துருக்களின் பிடரியை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். வாசி பாப்பா, உனக்காக நான் ஃபேஸ் பண்ண முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண முடியல ஆண்டவரே. இவங்க பயங்கரமா எதிர்ப்பாங்களே, நாளைக்கு தானே நான் எப்படி நான் ஸ்கூல்ல காலேஜில் என் குடும்பத்தில் நான் எப்படி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன்? எதிர்த்துட்டு வராங்களே. ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லை, உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன், நான் பார்த்துக்கிடுறேன். உனக்காக நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. உனக்கு சகாயம் செய்வேன், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும். எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா? உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். இதை கூட நான் யோசிக்கல, இப்போதான் நான் அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே எனக்கு தோணுது, நான் எதிர்படுவேன். எனக்கு பயமா இருக்கு, அவங்கள பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. பவுலையா சொல்வார், தீமோத்தேயு வந்தால் பயமில்லாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் தீமோத்தேங்கிற தேவ மனுஷன் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்திருப்பான் போல. அவன் வந்தால் பயமில்லாமல் இருக்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பவுலையா சொல்வார். ஸோ நமக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தர். அடுத்து ஒரு ராஜா 1 சாமுவேல் 30:6 இல்லை, அது இல்லை, சாரி, 2 நாளாகமம் 33:12. 2 நாளாகமம் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் மிகவும் தன்னை தாழ்த்தினான். பார்த்தீங்களா, இந்த மனாசேங்கிறது 1ஆம் நம்பர் ஒஸ்ட்ரி கேடுகட்டவன் ராஜா. ஏசே அப்பாவுக்கு ஆப்போசிட். அப்பா எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ராஜாவோ, ஹோலி கிங், கர்த்தரை எப்படிலாம் பிரியப்படுத்தணும்னு நினைச்ச ஒரு அருமையான ராஜா. ஆலயத்தில் மூடி போட்டிருந்தாங்க, விளக்கையெல்லாம் அணைச்சி போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் வந்தவுடனே என்ன செஞ்சார் தெரியுமா? வருஷ ஆரம்பத்தில் எல்லாரும் ஜனவரி 1 என்ன செய்வோம்? ஆலயத்தை திறந்தாரு, கதவுகளை திறந்தாரு, விளக்குகளை ஏற்றினாரு, பலியை செலுத்தினார். உள்ள இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள், உள்ள என்னென்ன அசுத்தம் இருக்கோ, என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன ராஜாக்கள் பலிபீடத்தில் வச்ச தீட்டு, விக்கிரகம், அசுத்தம், அருவருப்பு எல்லாத்தையும் தூக்கி ஏதோ ஒரு கீதுரோன ஏதோ ஒரு ஆற்றில் போய் சுட்டரிச்சு எல்லாத்தையும் அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு செய்த ராஜா, விளக்கை ஏற்றி வைத்த ராஜா, தேவனுடைய ஆலயத்தின் விளக்கை ஏற்றி வைத்த ராஜா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அப்பாவுக்கு பிறந்தவன் தான் மனாசே. எவ்வளவு தேவனை துக்கப்படுத்த முடியுமோ ஏவி விட்டான் வேற சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களை பாவம் செய்யும்படி தனக்கு பிறந்த குமாரனை தீமிதிக்க பண்ணினான். நாள் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க, பில்லி சூனியம், என்னென்னலாம் அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகள் கர்த்தர் துரத்தி விட்டார். பார்த்தீங்களா, எமோரியர், அவங்களுடைய அருவருப்புகளின்படி செய்த ராஜா, விக்கிரக தோப்புகளை நாட்டின ராஜா, கர்த்தருடைய ஆலயத்தில் பலிபீடத்தை பிசாசுக்கு பலி எல்லாம் என்னென்னலாம் எப்படிலாம் எவ்வளவு ஆண்டோடைய உள்ளத்தை உடைக்க முடியுமோ உடைச்ச ராஜா ஆண்டவருக்கு வருத்தப்பட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் பாபிலோன் ராஜாவுக்கு முந்தின வசனம் என்ன கூறுகிறது? 11. ஆகையால் அதுக்கு முன்னாடி வசனத்தையும் சொல்லுங்களேன். கர்த்தர் வாசிங்க. மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் கவனிக்கவே இல்லை. மனாசேட்டையும் பேசுறாரு, அவங்க ஜனங்கள்டையும் பேசுறாரு. எப்பா சொன்னா கேளுங்கப்பா, தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரன், கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிங்க. கவனிக்க, நீ வாடி சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, நான் வாடி சினிமா பார்ப்பேன், கர்த்தர் வராரா, வரட்டும் நான் பார்ப்போம். இந்த இப்படி அசால்ட்டா இருக்காங்கல்ல, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதோ ஆமா, அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கடைசியில் ஆண்டவர் சொல்வாரு, பரிசுத்தமாயிரு பரிசுத்தமாயிரு சொன்ன தெய்வம் கடைசி அதிகாரத்தில் கோபத்தில் சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமா தான் இருப்பேன்னு நினைக்கிறியா, நல்லா அசுத்தமா இரு, இப்படி சொல்வாரா ஆண்டவர். அப்ப கோபத்தில் கேட்கலைன்னா ஆண்டவர் விட்டுறாரு. குறிப்பிட்ட அளவுக்கு மேல கர்த்தர் கேட்காம போயிடுறார். அன்பு மகனே, தம்பி, உன்னை தான் எடு வசனத்தை எடு, நீ தான் வாசிக்கிற. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 11ஆம் வசனம், 22:11. வெளிப்படுத்தல் 22:11. எடுத்துட்டீங்களாமா? கடைசி அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்த வார்த்தை இதோ ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் பரிசுத்தமா, இது பத்தாது,
இன்னும் நீ அடுத்த லெவலுக்கு போகணும். நீதி செய்கிறியா? இன்னும் நீதி செய்யணும். அசுத்தமா தான் இருப்பேன்னு சொல்றியா? கேட்க மாட்டியா? நல்லா என்ன பாவத்தில் வாழுன்னு சொல்ற. உன் கண்ணின் காட்சிகளில் நட, நான் வருவேன். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை எதுல பிடிச்சாங்க தெரியுமா? ஓடுறான். அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பு வைக்க முடியும், முச்செடியில போய் மாட்டிக்கிட்டான். முச்செடிகளை பிடிக்கிறாங்க அந்த சேனாபதிகள். எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலை பாத்தீங்களா? முச்செடியில போய் விழுந்துட்டான். அங்க போய் பிடிக்கிறாங்க. 2 வெண்கல சங்கிலிகளை கெட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த வசனம், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவன் பாத்தீங்களா? ஆனா இப்படிப்பட்ட ராஜாவையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார் பாத்தீங்களா? அவன் நம்மளா இருந்தா கோவப்படுவோம். ஆனா ஆண்டவர் அன்புள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்திருக்கிற ஆண்டவர். எவ்வளவு அருவருப்புகளை செஞ்சிருந்தாலும், கர்த்தருடைய உள்ளத்தை உடைச்சிருந்தாலும், ஆனா அவன் கெஞ்சினான் போட்டிருக்கு. கெஞ்சி என்ன செஞ்சானா? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அதனால உங்க வாழ்க்கையில நெருக்கமா? நான் முச்செடியில சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, சிக்கி கொண்டிருக்கிறோமா? முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை உங்கள் சிரசின் மேலே இந்த காலை வேளையிலே இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் சொல்லப்பட்டிருக்கேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கெஞ்சுவாயா? மனாசேயை போல மிகவும் தன்னை தாழ்த்துவாயா? அவன் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது வசனம் சொல்கிறது, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். எப்ப உணர்ந்துகிட்டான் கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான். அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். திரும்ப எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலைகளிலும் எருசலேமில் உள்ள, வாசிங்க அந்த வசனத்தை. அடுத்து 2வது வசனம். பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓவேலை சுற்றிலும் அதை வளைந்து உயர்த்தி யூதாவில் உள்ள பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும், அவன் என்னென்னலாம் அசுத்தமானதை செஞ்சானோ அந்நிய தேவர்களை எடுத்து போட்டான், விக்கிரகத்தை எடுத்து போட்டான். அடுத்து என்ன செஞ்சானா? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மலைகளிலும் எருசலேமிலும் ஹல்லேலூயா தான் கட்டியிருந்த எல்லா அந்த அருவருப்பான பலிபீடங்களை, பிசாசுக்கு வச்ச பலிபீடங்களை எல்லாம் அகற்றி போட்டான். அப்ப கர்த்தர் விடுவிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பழைய பாதைக்கு திரும்பி போக கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், குடும்ப ஜெபத்துல யாரும் அசட்டை பண்ணாதீங்க. உன்னால வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா வராம இரு, கஷ்டம். மற்றபடி நீ அசட்டை பண்ணாத. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன், கர்த்தருடைய உள்ளத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. குடும்ப ஜெபம் மேன்மையானது. நீ குடும்ப ஜெபம் போலனா அது கூரை இல்லாத வீடு. ஒருத்தர் வரல, நீங்க மட்டும் நாளும் ஜெபம் பண்ணுங்க. தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வா தேவனுடைய பாதத்தில் உட்காரு. என் குடும்பமா கர்த்தருடைய தயவுக்காய் கெஞ்சணும். அப்பதான் குடும்பம் பாதுகாக்கப்படும். நோவா என்ன செஞ்சான்? தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியம். அசட்டை பண்ணாதே தம்பி தங்கச்சி. எவ்வளவு வேதனையானது தெரியுமா? குடும்ப ஜெபத்தை அசட்டை பண்ணாதே. வேதனையோடு நான் ஷேர் பண்றேன். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை. எங்கே போனாலும் ஜெபம் முக்கியம்.
மின்சன் செல்வகுமார் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு சில வார்த்தைகள் பண்ணினாலும் போதும், அது மதில் மாதிரி அப்படியே பாதுகாக்கும்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க. என் கணவரை பிள்ளைகளை அனுப்புறேன்னா ஒரு சின்ன ஜெபம், அந்த ஜெபம் அவங்களை ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் சொன்னீங்களாப்பா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னீங்களே ஏசப்பா. எங்க பாதம் கல்லி, அந்த அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். தேவதூதருடைய பணியுடைய நீங்களும் நான் அனுபவிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அதெல்லாம் நான் பார்க்கணும். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம டிராவல் பண்ணி போறோம், நம்மளை யார் வந்து மீட் பண்ணணும்? ஏஞ்சல்ஸ் மீட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம், நம்ம அண்ணன் எஸ்ஏகே பிரான்சிஸ் அண்ணன், உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அண்ணன் மிஷினரி விஷயமா அந்த புக்ஸ்லாம் ஒரு தகரப்பட்டியில் வச்சு அண்ணன் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஹிந்தியில் அண்ணனுக்கு எந்த வார்த்தையும் தெரியாது, ஏதோ ஒரு மாநிலத்துக்கு அண்ணன் அனுப்பி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அண்ணன் ஒரு மிஷினரி மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல், மிஷினரி ஸ்தலங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் ஊழியக்காரங்களா. ஸோ பஸ் ஏதோ ஒரு இடத்துல நின்றுருக்கு, எதுக்கு நிற்குதுன்னு அண்ணனுக்கு தெரியல. எல்லாரும் இறங்கணும்னு அண்ணனை இறங்கியிருக்காங்க. ஆனால் இதை அந்த இடையில ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றை கடந்து போய் அந்த பஸ்ஸில் போய் எல்லாரும் போகிறாங்க. அண்ணனுக்கு தூக்க முடியல, அண்ணன் ஓன்னு அழுதுருக்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது என்ன செய்ய அப்படின்னு. த்ரீட் சிப்பா மாதிரி இந்த தலையில் அந்த ஹிந்திக்காரங்க ஏதோ கெட்டுவாங்களே சிங், அவங்கெல்லாம் கெட்டினவங்க மாதிரி அவங்க வந்து எடுத்துட்டு அண்ணன் இதை எடுத்துட்டு 2 பேரோ 1 பேரோ அண்ணன் சொன்னாங்க. அண்ணன் நினச்சிட்டாரா, எடுத்துட்டு ஓடி போய் அந்த பஸ்ஸுக்குள்ளே போனோன்னா திருடன் தான் தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ நம்ம கொண்டு வந்ததும் போச்சேன்னு அண்ணன் நம்ம பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பின்னாடி அண்ணன் ஓடி இருக்காரு. அண்ணன் நம்ம திருடனை தூக்கிட்டு போகிறானேன்னு சொல்லி அங்கே போய் அந்த தேவ மனிதர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹிந்தியிலே ஏதோ பேசி நீ எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லி அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு உட்கார சொல்லி அண்ணனை உட்கார வச்சு, உடனே அண்ணனுக்கு யாரோ அனுப்பியிருக்காரான்னு சொல்லி ஏஞ்சல்ஸ்ன்னு அண்ணன் உணரலை. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கும்போது காணோம். ஹல்லேலூயா, இன்றும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரட்சிப்பை எபிரேயர் 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவுடைய ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஆண்டவர் எப்படியும் செய்வாருங்க, காக்கா மூலமும் போசிப்பாரு. யார் நீ எல்லாரும் அம்மா பாட்டுறதே என்ன எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்றதா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். ஏன் ஏஞ்சல்ஸ் மூலமா ஆண்டவர் அனுப்பக்கூடாதா? எப்படியோ ஆண்டவர் அனுப்ப அறியாத மனிதர்கள் மூலமாக எப்படியோ என் தேவையை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எப்பயும் கையேந்திரவங்களா நம்ம இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கிறவங்களா. ஹல்லேலூயா, அழகான வார்த்தை. ஆபிரகாம் சொல்வார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக சொல்லி மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது அந்த ராஜா, சோதோமின் ராஜா, எனக்கு எதிர்கொண்டு வந்து நீ பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் ஜனங்களை எனக்கு தாரும் சொல்லும்போது, நோ, ஒரு சரட்டை கூட எடுக்க மாட்டேன், ஒரு வார் கூட எடுக்க மாட்டேன், உங்களால் நான் ஐஸ்வர்யமான நீங்க சொல்றதுக்கா? நோ, வானத்தையும் பூமியும் உடையவராகிய என் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், உங்களால நான் உயர்த்தப்பட்டேன். ஒரு வாழ்வு வரக்கூடாது. நிச்சயமா சொல்லுவாங்க மனுஷங்க, எனக்கு காசா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எங்க அம்மாவோ அப்பா என்ன சொல்லுவாங்க, என் பாப்பா என்னாலதான் உயர்த்தப்பட்டா? நோ, கர்த்தரால உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர் என்ன பெரியவனாக்கணும்? தானியேல் சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒரு உயர்வு வந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல அவங்களுக்கு ஒரு சோதனையை கர்த்தர் வச்சாரு. அந்த அக்கினி சூளையிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். கர்த்தர் மூலமாய் வருகிற உயர்வு. ஆண்டவர்கிட்ட அதை எதிர்பார்ப்போமா? தேவதூதர்களின் பணிவிடையை நம்ம எதிர்பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்க்கணும். ஏஞ்சல்ஸ், எனக்கு நியமிக்கப்பட்ட ஏஞ்சல்ஸை நான் பார்க்கணும். ஏன் கேளுங்க, ஆண்டவரால் ஏன் முடியாது? உங்க தேவையை சந்திக்க ஆண்டவரால் முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு ஆண்டவர் பெருக வைப்பார். நெருக்கத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஏசிக்கு போயிருக்கலாம், சித்ரா போயிருக்கலாம், ஆனா உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று ஈசாக்கு பெயரிட்டான். யாரோடும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம் மனிதர்கள் நம்ம இடத்துல புடுங்கி கொண்ட
ஏசேக்குக்காக சித்னாவுக்காக நீ போரிட்டது போதும். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு யாருமே உங்ககிட்ட போராட முடியாது. இது என்னுடைய இது நோ, அது உங்க இடம். அப்பா கொடுத்த வஸ்திரத்தை, என் தகப்பன் எனக்கு கொடுத்த பல வண்ண வஸ்திரத்தை என் சகோதரர்கள் பறித்திருக்கலாம். ஆனா அப்பா எனக்கு கொடுக்கிறாரே ராஜ்ய வஸ்திரம், அதை யாரால என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது, பறிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது சங்கீதம் 89:22, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இதுவரை சத்துரு உங்களை நெருக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாமல் உன் பாதங்களை விசாலத்தில் நெருக்கிற கர்த்தர். அந்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 89:22. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் இதுவரை ஒடுக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்க ஆண்டவர் விட மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒடுக்குவதற்கு ஒருத்தருக்கு அவர் இடம் கொடாமல் உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர், உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 54:7 கடைசி வசனம். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. நீங்களும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா நெருக்கத்தையும், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் தாவீது ராஜா சாட்சியா சொன்னாரே, அது மாதிரி நம்மளையும் கர்த்தர் சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 9:9 சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 2 கொரிந்தியர் 4:8-9-10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒடுங்கி போக விட மாட்டார். இது பவுலையுடைய ஸ்டேட்மெண்ட். காரணம், இந்த பொக்கிஷத்துக்குள்ள, மண்பாண்டமாகிய பொக்கிஷத்துக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்பக்கத்திலும் மனுஷன் இருக்கலாம், ஆனா ஒடுங்கி போக தேவன் விட மாட்டார். கலக்கமடைகிற சூழ்நிலை வரலாம், மனம் முறிவடைய தேவன் விட மாட்டார். துன்பப்படுத்தப்படலாம், நீங்க கைவிடப்பட்டு போக மாட்டீங்க. கீழே மனுஷன் தள்ளலாம், ஆனா மடிந்து போக தேவன் விட மாட்டார். சங்கீதம் 129:1-2. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கியும், ஹல்லேலூயா, சின்ன குழந்தையிலேருந்து அநேக தரம் நம்மளை மனிதர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா? ஆனால் கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நம்ம நெருக்கத்தில் கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகி கத்துறது. ஆனா அப்பா என்ன செஞ்சாங்க? நெருக்கமான சூழ்நிலையில வாயவே திறக்கல. அவர் மாடலா இருக்கிறார். பவுலையா சொல்றாரு, எங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறார். தேவ ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? சண்டை பண்ணாதவன், சாந்த குணமுள்ளவன், தீமையை சகிக்கிறவன், போதக சமர்த்தன். தீமை வரும். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆண்டவரே, தீங்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. தீங்கு அனுபவிக்கணும்.
நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் என்னைக்குமே தொடர்ந்து உபத்திரவம் ஆண்டவர் வைக்க மாட்டார். ஒரு விசாலத்தில் உண்டு. யோசேப்புக்கு விசாலத்தில் வச்சார் அல்லவா? அவன் சொன்னான் பார்த்தீங்களா, என்னுடைய வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்த பிள்ளைக்கு என்ன பெயரிட்டார்? மனாசே. மனாசேன்னு என்ன அர்த்தம்? என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். வருத்தத்தை நீங்கும்படி செய்யறது ஒரு பக்கம், வருத்தத்தையே மறக்கும்படி பண்ணினார். அல்லேலூயா. நம்ம மறக்க மாட்டோம். சிலரால் அடைந்த கசப்புகள், வாழ்க்கையில் அடைந்த தோல்விகள், நெருக்கடிகளை மறக்க முடியாது. கர்த்தர் அதுலேருந்து விடுதலை கொடுத்திருப்பாரு. ஆனால் அதை மறக்கும்படி பண்ணுற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் மனம் மகிழும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. யோசேப்பு வாழ்க்கையில செய்தவர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 53:7 ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு எப்படி இருக்கிறாரா? பலனா இருக்கிறாரா? நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. நெருக்கப்படுற கொடூரமானவர்கள் அவங்க சீறிட்டு வராங்களா? பாம்பு மாதிரி சீறிட்டு வராங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஏழையாகிய உனக்கு நான் பலனா இருப்பேன், நெருக்கப்படுற எளியவனாகி உனக்கு நான் திடனா இருப்பேன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருப்பேன், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருப்பேன். ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி நெருக்கத்தை அறிக்கையிடாத. நான் இப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீ ஒன்றும் அறிக்கையிட வேணாம். நீ அறிக்கையிடுறது தேவ சமூகம். அனாலை போல ஏலி கூட நினைச்சாரு, வெறித்திருக்கிறாள் குடிச்சின்னு. நீ வெறி கொண்டது போதும் சொன்னான். நோ அவன் சொன்னான், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். சங்கீதம் 142:2 சொல்றாரு, அவருக்கு முன்பாக தாவீது ராஜா சொல்ற, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். மனுஷங்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? தவறான ஆலோசனை கொடுப்பாங்க, என்னை மற்றவங்க முன்னாடி அலட்சியமா பேசுவாங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, அந்த அதிகாரத்தில் சங்கீதம் அந்த அதிகாரத்தில் கடைசி எண்டில் முடிகிற மாதிரி அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை கண்டது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். ரெண்டாவது, அவருக்கு முன்பாக 142:2 சொல்லப்பட்டபடி அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடணும். மூணாவது, மனாசே என்ன செஞ்சான்? நெருக்கமான சூழ்நிலையில கெஞ்சினான் விடுவிக்கும்படி, மிகவும் தன்னை தாழ்த்தினான். இன்னமும் நான் செய்ய மாட்டாண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், உங்க உள்ளத்தை நான் உடைச்சது தப்பு தான், சரண்டர் ஆகணும். இனிமேல் அந்த அருவருப்பை நீக்கி விடுறேன், அந்த வாழ்க்கையின் அசுத்தங்களை நீக்கி விடுறேன். கர்த்தர் மீண்டும் எரிசு மகாராஜா நகரத்திற்கு வரும்படி, அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு கர்த்தர் மனாசேக்கு இரக்கம் செஞ்சாங்க. கர்த்தர் நம்மளுக்கு இன்றும் தயவு பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஏழைகளின் பலன் விசாலத்திலே கொண்டு வந்து ஒரு நிறுத்துவார். உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டு, உன் வாழ்க்கையிலே ஒரு விசாலம் உண்டு. நெருக்கப்படுகிற காலையில் உனக்கு தஞ்சமானவராய் இருப்பார், உனக்கு திடனாய் இருப்பார். அடுத்து ஒன்னே நம்ம பார்த்தோம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே,
அதிசயம் செய்தீர் ஆண்டவரே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. தாயை போல தீட்டுகிறீர் ஆற்றுகிறீர், தாயை போல தீட்டுகிறீர் ஆற்றுகிறீர். தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகின்றீர். உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன், உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன், உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கடந்த 11 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேய்ப்பராய் இருந்து, தகப்பனாய் இருந்து, தாயாக இருந்து, ஏழைகளின் பலனாய், எளியவர்களின் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய், புயல் காற்றில் எங்கள் புகலிடமாய் இருந்து நீ வழிநடத்தி வந்தீங்களே, உமக்கு கோடான கோடி சோதரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. ஜெபராஜ் பிரதர் குடும்பம், சபை குருவானவர், உதவி குருவானவர் குடும்பம், அடியாள் குடும்பம், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்கள், இங்கே வந்திருக்கிற கூசாலிப்பட்டி அன்பான சபை மக்கள், ஏழை ஜனங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவர்கள், தகப்பன் தாய், எல்லாரையும் சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. இன்னும் நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலே சாமி உடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்க ஏசப்பா. யவீர் உடைய பாதத்தில் விழுந்துட்டா ஆண்டவரே, என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்ற மாட்டீங்களா? அவள் மறிக்கும் முன்னே உடைய கைகளை என் பிள்ளை மேல வச்சிருங்க ஆண்டவரே. மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னானே, கூடயே சென்றீங்க. மரண வாசலிருந்து பிள்ளைய தூக்கி விட்டீங்க. அநேகர் தேவனை அறிந்து கொள்ளும்படி உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தினீங்களே. இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு விடுதலை கட்டளிட்டீங்களே, இந்த மகளுக்கு நீங்க சுகத்தை கட்டளிட்டீங்களே. நீ சமாதானத்தோட போ மகளே, உன் வேதனை நீங்க நீ சுகமாயிருந்து வாழ்த்தி அனுப்பினீங்களே, ஆசீர்வதிச்சு அனுப்புனீங்களே. உங்க பாதத்தில் நடுநடுங்கி அவளும் விழுந்துட்டான். இப்போ நாங்கள் உங்க பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஏசப்பா. மெய்யாகவே உடைய ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்க ஏசப்பா. உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில இருக்கிறாங்க ஏசப்பா. உங்க மனாசையை போல நாங்கள் அக்கிரமக்காரர்கள் ஆண்டவரே. உடைய இரக்கத்துக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். பரலோக தேவனுடைய இரக்கத்துக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தானியேலும் அனனியா, மீஷாவேல், அசரியா அன்றைய பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டு பிரார்த்தித்தார்களே. தானியேலுக்கு இரவு நேரத்திலே மறைபொருளை வெளிப்படுத்தின கர்த்தர், மரணத்திலிருந்து விடுவித்த கர்த்தர், மரண உபாதிகளின் கட்டை தம்முடைய குமாரன் மீதியில் இருந்து அவிழ்த்து விட்ட கர்த்தர், உயரத்திலிருந்து கை நீட்டி எங்களை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பயங்கரமான குழியிலே உளையான
சேற்றிலும் உடைய பிள்ளைகள் மூழ்கி கொண்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. உயரத்திலிருந்து உடைய பலத்த கரம் நீட்டப்படுவதாக. உடைய பிள்ளைகளை கை தூக்குவீராக. பிள்ளைகளுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவீராக. அடிகளை உறுதிப்படுத்துவீராக. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை பிள்ளைகள் வாயிலே கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்திலே வைத்தார்னு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீராக. கொந்தளிப்பை அமர்த்துகிற கர்த்தர், அலைகளை அடங்கி செய்கிற கர்த்தர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்க மாட்டவரே. இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை சொன்னீங்களே. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் சொன்னீங்களே. உடைய நாமத்தினால் பிள்ளைகள் கொம்பு உயரட்டும். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ உன் கிரீடம் போக்கும் என்று உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உமது பாதைகள் நெய்யாய் பொழியும்படி கிருபை செய்வீராக. இந்த வாரத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செமஸ்டர் முடித்த பிள்ளைகளுக்காய், நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஹெல்ப் பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞான கண்மலையாய் கூட இருப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே குழந்தைகள் வளர்க்கப்படுவார்களாக. பிள்ளைகள் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினாலே நிறையட்டும். தேவனுடைய கிருபை குழந்தைகள் மேல் இருக்கட்டும். வாலிப பிராயத்திலே எங்கள் பிள்ளைகள் சிருஷ்டிகராகியும் நினைக்க கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கணும் ஏசப்பா. முழங்காலில் நின்று துதிக்க, ஜெபிக்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கும், வாலிப தம்பி தங்கச்சிக்கும் கிருபை தரணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தைலத்தினால் உடைய பிள்ளைகள் தலையை அபிஷேகம் அணிவீராக. குடும்பம் முழுவதையும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் சொன்ன கர்த்தர், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இருக்கிற எங்களுக்காக நீர் சத்துருவுக்கு எதிர்பட்டு உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் சகாயம் செய்ய போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் சரீரத்திலும் ஆத்துவத்திலும் விலகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மேலே இருக்கிற துன்மார்க்கருடைய கயிறுகளை கர்த்தர் அறுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், தரித்திரம் விலகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், குடும்ப ஜெபம் நடக்கட்டும், உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படுவதாக, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படுவதாக. ஒவ்வொரு கூடாரத்திலும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருப்பதாக. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.